நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி. நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இன்னும் ரேட்டு நிறைவாக இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. போல ஒரு மாபெரும் காதலர். அவர் திரைத்துறையில் தடம் பதித்துவிட்டு அதில் மிகுந்த வெற்றி பெற்றுவிட்டு இதை தேர்ந்தெடுத்து இந்த சமூகத்தில் சில இளைஞர்களுக்கு எழுச்சி உண்டாக்க வேண்டும் என்று அவருடைய பாதையை மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவரை இன்றைக்கு பாரதியை பற்றி பேச வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். விஜிலை பற்றி அறியாதவர்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். விஜில் அமைப்புங்கிறது கருத்துக்களை, சமூக நலனுக்கு தேவையான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக ஒரு மேடை அமைத்து கொடுக்கும் ஒரு அமைப்பு. இது பல காலமாக இயங்கி வருகிறது. இது முன்னால் ஒரு சிவராம் என்ற ஒரு மராத்தியர் தமிழ் பேசும், இங்கே தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ் பேசும் மராத்தியர் ஒருத்தர் இதை உருவாக்கினார். இது 30-40 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக இயங்கி வந்தது. நடுவில் கொஞ்சம் மேலும் கீழும் போயிருந்தாலும் இப்பொழுது மறு உயிர் பெற்றிருக்கிறது. நாங்கள் எந்த கருத்தை எல்லா கருத்துக்களை சார்ந்தவர்களையும் எங்களுடைய மேடைகளில் அழைத்து கருத்துக்களை சொல்வதற்காக அமைத்து கொடுப்பதற்காக இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தலைப்பை ஏன் நம்ம பாரதி இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளுங்கிறதுனால இது நிச்சயமாக அவரை பற்றி பேசிதான் ஆகணும். பாரதியாரை பற்றி பேசிதான் ஆகணும். பாரதியாரை பற்றி பேசுகிறது 364 நாளும் பேசலாம். இன்று ஒரு அதீதமான காரணம் இருக்கிறது. மற்றும் பாரதியாரை பற்றி பேசும்பொழுது நம்ம மக்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன தெரிகிறது இன்றைக்கி, அதனால் ஒரு சில பேரை போய் நம்ம சின்னதாக சில ஸ்னிப்பட்ஸ் எடுத்து ஒரு ஒளிப்பதிவு பண்ணி இங்கே அதை காமிக்கலாம் அப்படின்னு ஒரு 80 இளைஞர்களை நாங்கள் தேடி போய் கல்லூரிகள் வாசல்களையும் பொது இடங்கள்லையும் தேடி போய் ஒளிப்பதிவுகள் செஞ்சோம். அதோடைய பலன் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் வளர்ச்சி, தமிழ் இளைஞர்களுக்கு இடையே பாரதியாரை பற்றி அவர்களுக்கு இருக்கிற அறிமுகம்,
அதிகமாக இருக்காதுன்னு நாங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் கூட எங்களுக்கு அதிர்ச்சிக்குள்ளாகிற அளவுக்கு அவலமாக இருந்தது. அதனால் அதை நாங்கள் இங்கே ஒளியிட வேண்டாம், இங்கே திரையிட வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டோம். அதாவது செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு பாடின பாரதி இனி தமிழ் மெல்லச்சாகும்னு சொன்னார். அதுதான் என்னை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வருத்தம் ஏற்பட்டது. எங்கள் அப்பா காலத்திலேருந்தே தமிழ் வளர்ச்சி, தமிழுக்காக உழைக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம் சின்ன வயசுலேருந்தே. ஆனால் தமிழ் வளர்ந்த மாதிரி தெரியல. ஏன்னா அதுவும் பாரதி சொல்லிட்டார், கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடின்னு நெஞ்சு பொறுக்குதில்லை. இப்போ வந்தே மாதரம் பற்றியும் ஏன் இதோட சேர்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம். 150வது ஆண்டு இன்றைக்கு வந்தே மாதரத்தை நம்ம கொண்டாடுறோம். பாரதிக்கும் வந்தே மாதரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, என்ன முக்கியத்துவம் இருக்குங்கிறத ஒரு சின்னதாக குறிப்பிட்டு விட்டு நான் சிறப்பு பேச்சாளர்கள்ட்டே இதை கொடுத்து விடுகிறேன். இதுக்கு சின்னதாக கொஞ்சம் வரலாறு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். பாரதியார் தன்னுடைய ஒரு 17-18 வயது தருணத்தில் காசியில் போய் ஒரு 2 வருஷம் தங்கி பல மொழிகளை கற்று தேர்ச்சி பெறுகிறார். அப்போ அவருக்கு உலக அரசியல், உலகத்து பல்வேறு நாடுகளுடைய செய்திகள், இது எல்லாத்துலேயும் அவர் பல்வேறு இலக்கியங்கள் இதில் எல்லாத்துலேயுமே தேர்ச்சி பெறுகிறார். அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைகிறான்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில். அப்போ அவர் திரும்பி சென்னைக்கு வரும்பொழுது விவேகானந்தரின் சிஷ்யை நிவேதிதாவை சந்திக்கிறார். அவரை குருவாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய பாதிப்பு, அவருடைய அறிவுரையின் பேரில் பல தன்னுடைய செயல்களிலும் சொற்களிலும் மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறார். இந்த 1905 அந்த மாதிரி ஒரு சுமாரான அந்த காலகட்டத்தில் பாரதியார் ஒரு 24-25 வயசு இளைஞர். அப்போ வங்காளத்தில், அப்போ கல்கத்தா தான் இந்தியாவோட தலைநகரமாக இருக்கு, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியில். அவங்க அவங்களுடைய வழக்கமான பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஒரு பெரிய ஒரு பெங்கால் டிவிஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. வங்காளத்தை கிழக்கு வங்காளம் முஸ்லிம்களுக்கும் மேற்கு வங்காளம் இந்துக்களுக்கும் என்று ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த பிரித்தாளும் சூழ்ச்சிங்கிறத மக்கள், பொதுமக்கள்